வெல்கம் டு ஆஹா ரெசிபிங்க. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பைத்தங்காய். அதை வந்து இறால் போட்டு செய்கிறது. சைட் டிஷ் தான் அது. அது இங்கே வந்து பைத்தங்காய் சில இடத்துல வந்து பைத்தங்காய்ன்னு சொல்லுவாங்க, சில இதில் காராமணி பயிரும்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக உள்ளது. இது உள்ளே உள்ள சீடு தான் நம்ம அப்புறமா படம் பண்ணி சமைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வருவாங்க. இது ரொம்ப நிறைய ஃபைபர் கண்டென்ட் உள்ளது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இறால் போடும்போது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து இறால் வந்து ஒரு 4 இறால், கொஞ்சம் மீடியம் சைஸ் இறாலில் ஒரு 4 இறால், அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அப்புறம் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள், அப்புறம் தேங்காய் திருவல் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். அப்புறம் கருவேப்பிலை, ஒரு அரை வெங்காயம் இருந்தால் போதும். வாங்க நம்ம டிஷ்ஷுக்குள்ளே போவோம். பைத்தங்காய் தான் எடுத்துக்கணும். ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோங்க கடாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயில் ஊற்றியாச்சு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் காஞ்ச பிறகு மேலே நம்ம தாளிக்கிறதுக்கு வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட போகிறோம். ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயமும் கருவேப்பிலை. இது ஒரு 3 மினிட்ஸ் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் வதக்கிட்டு அது மேலே வந்து இந்த இறால் உரிச்சு வச்சுருக்க இறால், ஒரு 4 இறால், அது வந்து நம்ம போட்டு நல்லா வதக்கணும். நல்லா இறால்லாம் வதக்கியாச்சு. இப்போ இந்த வெட்டி வச்சுருக்க பைத்தங்காயை நம்ம போட போகிறோம். போட்டு நல்லா நம்ம ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கிளறி விடணும். இந்த பைத்தங்காயில் உள்ள கொஞ்சம் தண்ணிலாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அதுவே விடணும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட போகிறோம். ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். போட்டு இப்போ அந்த மசாலா தூள் அதையும் போட்டு நல்லா கிளறி விடணும். இது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே மூடி வச்சிட போகிறோம். ஒரு 15 நிமிஷம் வேகிறதுக்கு டைம் ஆகும். இப்போ மேலே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு. 15 நிமிஷம் ஆகட்டும். இங்கே ஓரளவுக்கு கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு வெந்துருச்சு. தண்ணி கொஞ்சம் சுண்டிடுச்சு. நல்ல அரோமா வருது. அந்த இறாலும் பைத்தங்காயும் சேர்ந்து ஒரு அருமையான அரோமா வருது. இன்னொரு 5 மினிட்ஸு வெயிட் பண்ணுவோம். நல்லா சுண்டிடுச்சுங்க, தண்ணியெலாம் வற்றிடுச்சு. மேலே வந்து நம்ம திருவி வச்சுருக்க தேங்காய் பூ ஒரு 1/4 கப் அளவுக்கு அது போட்டுட்டு அது ஒரு 2 மினிட்ஸ், அதோட அந்த டிஷ் ரெடி ஆகிடும். எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.